சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் பப்பாளிக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பப்பாளிக்காயில் தோலை எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையும் எடுத்துடலாம். ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பப்பாளிக்காயை கட் பண்ணிடலாம். இந்த சைஸ்க்கு நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பப்பாளிக்காயை கட் பண்ணியாச்சு. பப்பாளிக்காயை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால்லே வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த பப்பாளி கூட்டுக்கு வறுத்து அரைக்கிற பொருட்களை இப்போ வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறின உடனே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 வத்தல் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். ஒரு விசில் வந்துருச்சு, உடனே ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடாயை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். தாளிக்கிற உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வத்தல் 2 சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பப்பாளிக்காயை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ பவுடரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி தேங்காய் பால் பப்பாளி கூட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.